இருக்கிறார். என்ன நாளண்டு தெரியாதா? இன்றைய பிறந்த நாள் நினைக்கிறேன். ஆ 11ஆம் தேதி. இந்த 17ஆம் தேதி ஞாபகம். சரி, நமது அன்பான உறவு நகுலவதி திலத்தேவன் அவர்கள் சன்ரைஸ் செய்தி வாசிப்பாளர்கள் மட்டுமல்ல அதெல்லாம் நிகழ்ச்சியில் ஓடோடி வந்து தன் பதிப்பை தரும் நகுலவதி அவர்களுக்கான இனிதான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் குடும்பம் மற்றும் அனைத்து குட்டீஸ், பெரியவர்கள், இளையவர்கள், அவரது பேரப்பிள்ளைகள், மக்கள், மருமக்கள் எல்லோரும் சேர்ந்து இனிதான வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்கின்றோம். வாழ்க பல்லாண்டு அக்கா. வாழ்த்துங்கோ அவரை வைத்து. இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நகுலவதி அவர்களே. என்றும் உங்களுக்கு விரும்பியபடி வாழ எல்லாம் இறைவன் அருள வேண்டும் என்று இன்றைய பிறந்த நாளில் மனநிறைந்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நவரதி அவர்களுக்கு இனிய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியே பூக்களோட பூக்களாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பூக்களை கண்டோலே சந்தோஷம் பெறும். அப்படியே மகிழ்ச்சியாக இருங்கள். எனக்கும் விருப்பம்தான். பூந்தோட்டத்துக்கு சொந்தக்காரியான எங்கள் நகுலவதி நீங்க அங்க மரங்கள் பேசுது ஆழகானம். நானா? ஓ அதானே, நான் வந்து இதை மாத்தலாமட்டு நினைச்சேன். இப்ப முடிஞ்சிட்டு தானே நினைச்சிருந்தேனே, அதை மாத்தலாமட்டு நினைச்சேன். பார்ப்போம். பூந்தோட்ட சொந்தக்காரி எங்கள் நகுலவதிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பூக்கள் மலர்வது போல உங்கள் முகமும் என்று மலர்ந்திருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்துல உங்கள் உள்ளங்கள் பூரித்திருக்க வேண்டும். உங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாம் சிறப்போடு வாழ வேண்டும். நீங்கள் இன்னும் பல்லாண்டு காலம் நோய் நொடிகள் இல்லாமல் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை வேண்டி பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அக்கா. நன்றி. வணக்கம் நகுலவதி அவர்களே. மலை போல பூக்களை குவிச்சு வச்சிருக்கும் முன்பகுதியை கொண்ட நீங்களும் இருப்பிடத்தில் இருந்து பின்பகுதியில் இருக்கும் பதிவிடத்தில் இருக்கும் நீங்களும் மிக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ நமது குடும்பத்தின் சார்பிலும் உறவு சார்பிலும் அன்பாக நானும் உங்களை வாழ்க வாழ்க வாழ்கவென மனமாற வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. எங்க மற்றவர்களை காணோம். நேவி சக்கா என்ன நான் சொல்லிருக்கேனோ சொன்னேன். இந்த முன்பகுதி மலர் போல முன்பகுதி நகுலவதி. நகுலனா மலை, நகுல வதி என்றது இருப்பிடம். அந்த கீரிமலையில நவுல இருக்கு. மற்றது அந்த ஐயாருக்கு பஞ்சாதிக்கு அந்த சுவாமிக்கும் பேர் நகுலாம்பிகை. மற்றது ஏதோ சரியா ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வாங்க. வணக்கம். ஜெயராஜ் அவர்கள் வணக்கம். எங்களெல்லாம் பூக்குளக்குள்ள இருக்கு, நான் மட்டும். வணக்கம் வாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நகுலாவதி எல்லாம் வந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு வந்தபடியா அவட பிறந்த நாள் தான் நீங்கள் நகுலாவதின்னு தான் சொன்னீங்க. தற்போதான் வந்து கேட்டேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நகுலவதி அவர்களே. உங்களுக்கு சிறப்பாக அப்படியே அமைய அப்படியே சிரிச்சு கொண்டு இப்படி பூக்களோட இருங்கோடு சொல்லி வாழ்த்தி கொண்டு, மற்றது வாணி மன்னிப்போடு நேற்றைய தினம் ராகவி அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் நன்றி 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 அக்கா. நன்றி 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 நன்றி. வணக்கம். ஜானட் சார் சாப்பிட போயிட்டார் போல. சரி, அப்புறம் என்ன நடக்குது? அச்சா சட்டையெல்லாம் போட்டுக்கிறீங்க. யார் வாங்கி தந்ததோ? உடனே எடுத்து போட மாட்டேன், வேட்டி எடுத்து வச்சிருவேன், மறந்தும் போடுவேன். அப்ப இப்ப நேற்று முந்தின கிண்டி பார்த்தேன். அப்ப கிடந்தது எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாவாடையும் ஒரு சட்டை. வடிவா இருக்கும் மேல இது என்று ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. அந்த பூவை பேக்ரவுண்ட் பின்னுக்கு இருந்து கொண்டு அவன் முன்னுக்கு இருக்க இல்லை சொன்னா அதை போட்டு அந்த தலையை மேல மேல உயர்த்துவா. இருந்துட்டேன் ஒரு ஆனோடைய. அழகாவே இருக்குது. வெளியில இருக்கிறீங்களா? அப்படியாண்டா? இல்ல அறைக்கதானே இருக்கிறேன். அப்ப இந்த பூ போட்டோவா? போட்டோ எடுத்தீங்களா? போட்டோ தானோ. எங்கட வீட்டை பூத்தேன். அது டென்மார்க்ல இருந்து போன வருஷம் ஒரு வீட்டை இருந்து 2-3 கண்ட ஒரு மெல்லிய கண்ட எடுத்தந்த நான். அது ஒவ்வொரு பெரும் இந்த முறை பூத்து நிறைய பூ 2 பூத்துது. பூத்து வாட பேந்து தானே மொட்டு வச்சு ஒரு சின்ன பூ.
துவக்கத்துல பூக்கிற இணக்கமாடி மன்னிப்புடன் எனக்கு இந்த ஹவுஸ் மாஸ்டர் வந்துட்டார். அவரோட கொஞ்சம் நேரம் கதைக்க வேண்டி வந்து விட்டது. இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடும் வெள்ளைத்தாமரை பூத்திருக்கும் அவரது திலத்தன் அவர்களுக்கு நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இறையாசியுடன் என்றும் அவர்கள் சுகவலத்துடன் இருக்க வேண்டும் என்று மீண்டும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி. நிலத்தாமரை இது தண்ணி இல்லாம இருக்கு. இது என்ன பூ இது? இது வந்து அந்த பொக்கெட்டுக்கு இருக்கும் ஒரு சின்ன வெள்ளை பூ ஒன்று இருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் பெரிய பூ. பெரிசு. நல்ல அழகா இருக்குது. எங்கட அந்த தோட்ட அளவு தான் இருக்கும். நல்ல என்ன பூ மாதிரி ஒரு முத்து மாதிரி கொஞ்சம் மாடிக்கொண்டு போகுது. ஆனா பெருசா தெரியுது. அது நிறைய பூத்திருந்தது, எல்லாம் இப்படியே பூத்திருந்தது. சரி, கோயிலு போலியா அன்னைக்கு? இன்னும் அதை பற்றி யோசிக்கிறேன். ஏன் போயிட்டு வா. எல்லா நாளும் போவீங்க, இந்த நல்ல நாளில் கட்டாயம் போகணும். அவர் போவார், இப்படித்தான் சொல்லுவார். இப்ப கொஞ்ச நேரத்தை நாள் எஸ்கேப். இல்ல இல்ல இல்ல, நான் யோசிக்கல என்ன செய்வோம். எனக்கு வேறோட கதைக்கல. இப்ப போயிட்டு வாங்க. நாங்க நேற்று இரவு போனாங்க. நாங்க நேற்று சதுர்த்தி ராத்திரி போனான். நான் இரவு போனது. அப்ப கொஞ்சம் சனம் குறைவு தான், நல்லா இருந்துச்சு. நேற்று சுவாமியும் சுத்தினதா. இப்ப ஒரு காஞ்ச மாலையும் போட்டு ராவிக்கு அனுப்பி இருந்தார்கள். அது அங்க இருக்கிற மாலையே தானே வாடி போயிட்டு வீட்டை வந்து பார்த்தேன், இந்த வாடினத்தியா போட்டு வர ஐயாண்டுட்டு. அது கடவுளுக்கு அதே இருந்தாலும் போட்டு சந்தோஷப்படுத்த. இல்ல அங்க செய்யறது, அங்க போயிட்டேன்னு சொன்னா அவருக்கு தெரியும். நானா குறுக்கலையா சரியா? அப்புறம் அவன் போனா அவருக்கு தெரியும். உண்டு அப்பாவோட இல்லாட்டு பிள்ளையோட போனால் கேட்பார், என்ன விசேஷம்னா கேட்பேன். நான் ஒழிச்சிடுவேன், இவர் கேட்பாரன்ட்டு. அப்புறம் என்ன இப்போ அர்ச்சனையும் போட்டுட்டு என்ன விசேஷம்னா வாக்கண்ணேன். அவர் தான் எங்களை கல்யாணம் கட்டி வச்சவர். நானா குறுக்கலையா பெரிய ஐயா. அப்பா கேட்ட பொழுது அப்படியா ஆண்டுட்டு திரும்ப அவர் அந்த முருகண்ட இதுக்கு கொண்டு போயிட்டு அது அப்போ செய்யறது. அது நடாமோகன் வந்தால் கட்டாயம் கேட்பறேன், எது விசேஷமான்ட்டு. அதான் கோயிலுக்கு வார இல்லை தானே அப்போன்ட்டுட்டு. அப்போ பராட அவர் வார இல்லை. அப்புறம் அதில் கொண்டு போய் அர்ச்சனை இதான்ட்டு மாலை ஓட்டு போட்டு சந்தோஷமாக இருந்தது. 8:30 ஆச்சு, வேலை முடியத்தான் போனது, நல்லா இருந்தது. எங்களுக்கும் அப்படித்தான். மாலையில் இருந்தால் மாலை போட்டு காலாஞ்சி தந்து. அது நான் எனக்கு ஐடியா இல்லை, ராவன் சொன்னக்கோ இருப்போம். இப்போ கொஞ்ச நாளா நான் உங்களுக்கு எழுதி விட்டேன். இல்லை எழுதுனது எனக்கு அந்த பிளான் இருக்க இல்லை, வேலை தானே. அப்போ நான் குழப்பக்கூடாது. அவன் சொன்னால் மாட்டே வேலைக்கு போ. அப்போ நான் மறக்கிறதானோ பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்போ போவோம்ன்ட்டு மொழியிட்டு வேலை செய்யிட்டு போனால் நல்லா இருந்தது. மழை தான், ஓகே. மழை ஒன்று போட்டு அனுப்பியாச்சு. நகுலா சிவனானவர்கள் வாங்க, நகுலபதி அவர்களுக்கான வாழ்த்து தாங்க. வந்தால் வீட்டில் விட்டுட்டு இப்போ கதைக்காம இருக்காதீங்கப்பா. ஓகே, வாழ்த்து நேரம் நிறைவுக்கு வருகின்றது. வாணி வணக்கம். நான் மைக்கு ஓ பண்ணி கதைச்சு கொண்டு நிற்கிறேன். மன்னிப்போட நகுலவதி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அழகாக வெள்ளை கொத்து பூவுக்குள், அதாவது வெள்ளைப்பூவுக்குள் வெள்ளியாய் மின்னுகின்ற வெள்ளி தங்கமாய் இருக்கின்ற பெண்மணிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல இன்றும் இதே மகிழ்வோட, அதாவது பூக்களை பார்த்தால் புன்னகைக்கும் பூக்கள் என்று சொல்வார்கள். அந்த பூக்களின் நடுவே நீங்கள் இருக்கிறது கூட இன்னொரு பக்கம் அந்த பூக்கள் மாதிரி புன்னகைத்து கொண்டே இருங்கோ என்று காட்டுற போல எனக்கு இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாளுக்கு நான் என்ன வாழ்த்துக்களை சொன்ன எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைய தினம் தானே அந்த ட்வின் டவர் உடைஞ்சது. என்ன 94ஆம் ஆண்டு? எத்தனை வருஷம் இப்ப அது? 94ஆம் ஆண்டு நடந்தது. 94? செப்டம்பர் 11 தானே? என்ன எங்கட ஒரு மச்சான ஒரு ஆளுக்கு இந்தியாவில கல்யாணம் கூட நடந்தது. அதால நினைவு. ஜெயமலர் அவர்களை இதை கதைக்கிறீங்க மியூட்ல விட்டுட்டு. இல்லை, நான் இந்த அப்போது செல்வி அவர்கள் சொல்லியிருந்தவர் தான் இந்த உடைச்ச நாள்னு சொல்லி அப்போது வந்த உடனே. எத்தனையாவது ஆண்டு வந்தது? எத்தனை ஆண்டது? எத்தனை வருஷம் அவருக்கு? 31வது ஆண்டு. வெள்ளிக்கிழமை வரும். அப்ப தேடி பிடிங்க. 31வது ஆண்டு. 31.
இப்போ நடந்தது போல 2000 பேர்ட்ட முடிஞ்ச அடுத்த நாள் கேள்விப்பட்டது. அது என்ன 31 வருஷம் ட்வின் டவர் அடைக்கப்பட்டது. விளங்கல்ல. ட்வின் டவர் இரட்டை கோபுரம். இரட்டை கோபுரம் இல்ல 30 அப்படி வராது. சேச்சி 2000 ஆண்டு நினைக்கிறேன். 2000 ஆண்டு 1999. 2004 அப்படித்தான் வரும். 24 வருஷம் தான் 2001ஆம் ஆண்டு தான் நடந்தது. 2001 எங்களால மறக்க முடியாது. நான் ஆரம்பத்தில் சொல்லி இருந்தேன் 24 வருஷம் ஆண்டு. எங்களுக்கு மறக்க முடியாது அந்த நாள். என்னன்னு சொன்னா நாங்க அந்த கோபுரம் அடிச்ச நேரத்துல நாங்க இலங்கையில ஏர்போர்ட்டுக்குள்ள நிக்கிறோம். ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிறோம். எங்களோட மகனுக்கு திருமணம் முடிச்சு போட்டு ஆவணி மாதம் 29ஆம் தேதி அவரோட திருமணம் முடிந்தது. முடிச்சு போட்டு நாங்கள் 12ஆம் தேதி நாங்கள் இங்கே வர்றதுக்காக ஃப்ளைட் எடுத்து நாங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். அங்கே போட்டு காட்டுகிறார்கள் இடிஞ்சிட்டு சரி அந்த அடிச்சிட்டோம்னு சொல்லி. அப்போ 24 வருஷம் 24 முடிஞ்சு 25 வருஷம் இன்றைக்கு தொடங்குது. அந்த நான் ஒவ்வொரு வருஷமும் அதை நினைக்கிறது நான். ஏன்னா அவடத்து இந்த நாங்கள் ஃப்ளைட் முதல் ஸ்லோனுக்கு போயிட்டு அந்த ஃப்ளைட்டில் ஏறி இங்கே வர்றதுக்கு வந்த நேரத்தில் நாங்கள் அந்த அப்போ இங்கே உள்ளாக்கெல்லாம் பயந்து தச்சுதா ஏர்போர்ட்டில் எங்களுக்கு துபாயில் தான் எங்களுக்கு டிரான்சிட். அப்போ அங்கே அமெரிக்கன் வந்து இடிக்கிறதால வேறு எதையும் அந்த வந்து இடிக்க போகிறாங்கன்னு இங்கே உள்ளாக்கெல்லாம் பயந்து எல்லோரும் டெலிஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். அப்போ பயந்து இருப்பார்கள் தானே. அப்போ எல்லோரும் பெட்டி ஆரவாரமாக இருந்தது அந்த நேற்று வந்து ஏற்பட்டுக்குள்ளார். அழகாக சரியான செக்கிங்கும் அது அப்படி இருந்தது. எங்களுக்கு மறக்க முடியாது அந்த நாளை எங்களால். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மறக்க முடியாத நாளை. அதான் எனக்கு ராகவின் பேர்ட்ட முடிஞ்சு அடுத்தது உங்களோட அந்த நாள் ஞாபகம் எனக்கு. இது அதான் இப்ப நான் மறந்தாலும் அந்த நாளை வந்து எல்லாரும் கொண்டாடி 12 நாங்க இந்த முதல் ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்த அந்த ஃப்ளைட்டுக்குள்ள இருந்த நேரத்தில் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்த நேரத்துல எங்களுக்கு அப்ப அந்த ஏர்போர்ட்ல அந்த செக்கிங் நடக்குது. அங்கே அந்த போர்டிங் அதுக்குள்ள போகிறோம். எங்களை சட்டியான செக்கிங் என்ன எங்களுக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்குறோம், கையில் பார்க்குறோம், முகத்தை பார்க்குறோம். சட்டியான செக்கிங் எங்களுக்கு ஏன்னு சொன்னால் அது அப்படி ஒரு பரபரப்பான ஒரு நிலையாக இருந்தது அந்த நேரத்தில் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே. அப்படி இருந்தது. ஏன்னா அந்த செய்திகள் போய்கொண்டு பத்திக்கொண்டு இருக்குது பார்க்குறாங்க, டிவியில் காட்டுறாங்க, எல்லாத்தையும் நிறையா பார்த்துக்கொண்டு இருந்தோம். நன்றி, அதுவும் ஞாபகத்தில் வந்தது. வணக்கம், நன்றி. என்ஜாய் பண்ணுங்கோ.